ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக குக் வித் கோமாளி செட்டில் திவாகர் என்ன பண்ணார், என்ன பிரச்சனை பண்ணார், அவர் சொன்னதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்றதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் நியூஸ் கிடைச்சிடுச்சு. அண்ட் அதை ஆதாரத்தோட நிரூபித்தவங்க அறந்தாங்கி நிஷா தான். இப்போ ரீசெண்டாக திவாகர் மாக்கப்பா மேலே ஒரு பழியை போட்டார். என்னை குடிச்சிட்டு இரும்பு ராடால காலில் அடித்தார். அந்த காயம் இன்னைய வரைக்கும் ஆறலை. நான் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட், எனக்கே இப்படி வலிக்குதுன்னா சாதாரண மக்களுக்கு எப்படி வலிக்கும்? அண்ட் இப்படி குடிச்சிட்டு ஷோ பண்ணுற இவரை பற்றி நீங்கள் இன்னும் நல்ல விதமாக நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு மாக்காப்பா மேலே ஒரு பழி ஒன்று போட்டார். இது மாக்காப்பா மேலே மட்டும் இல்லை, புகழ், கானாவினர், இப்படி குக் வித் கோமாளி செட்டில் இருக்க நிறைய பேர் மேலே இந்த பழியை சொன்னார். இதுக்கு ரீசன் இவர் ஷோவில் ரொம்ப அசிங்கமாக நடந்துக்கிட்டாரு. அதனால விஜய் டிவி தான் இவரை வெளியே அனுப்பியிருக்கு. ஆனால் அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு மாக்காப்பா தான் என்னை வெளியே அனுப்பிட்டாரு அப்படின்ற எண்ணத்துல மாக்காவை பத்தி தப்பா பேசியிருந்தாரு. அண்ட் இப்ப அறந்தாங்கி நிஷா அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அவன் பண்ணது ரொம்ப தப்பு. ஒரு புருஷன் முன்னாடியே ஒரு பொண்டாட்டி மேல கை போட்டுக்கிட்டு நீ இவ்வளவு நாள் புருஷன் கூட இருந்துட்ட, நீ இனிமே ஏன் கூட இரு அப்படின்னு சொன்னா அது எந்த விதத்துல எந்த மாதிரி நியாயமா இருக்கும் சொல்லுங்க? அது எவ்வளவு பெரிய தப்பு. அவன் பொண்ணுங்கள்ட்ட பேசுற விதமே சரியில்லை. சரி, ஓகே, அவன் இயல்பா இருக்கான்னு பார்த்தா அவன் வேணும்னே நடிக்கிறான். இப்படி ஒரு நடிப்பெல்லாம் நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது. அவன் எவ்வளவு பெரிய தப்பு பண்றான் தெரியுங்களா உங்களுக்கு? அவனை பத்தி யாரும் பேச மாட்டீங்க. குக் வித் கோமாளில என்ன மாதிரி வீடியோ தெரியுமா இருந்தது? அதெல்லாம் போட்டாங்கன்னா கண்டிப்பா அவனை ஜெயிலுக்கு தான் அனுப்புவாங்க. அவன் பழகிறதே சரியில்லை. நாங்க ஒன்னும் அவனை வேணும்னே வெளில அனுப்பல. விஜய் டிவி தான் டைரக்டா அவனை வெளில அனுப்பிடுச்சு. நாங்க எப்படி வெளில அனுப்ப முடியும்? எங்களுக்கு அவ்வளவு உரிமைலாம் அந்த டிவில இல்லை அப்படின்னு சொல்லி நிஷா அவர்கள் சொன்னதை தொடர்ந்து ஓகே, மாக்காப்பா மேல எந்த தப்பும் இல்லை, பிரச்சனை பண்ணது திவாகர் தான், ஃபேமஸ் ஆகிறதுக்காக இப்படி ஒரு இஷ்யூ பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆகிருக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அறந்தாங்கி நிஷா சொன்ன இந்த விஷயத்தை பத்தி உங்க ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.